இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வாக்கிங் சென்ற பொதுமக்கள் அதிகாலையில் காத்திருந்த அதிர்ச்சி. மிட் நைட்டில் செய்யப்பட்ட சம்பவம். வலைவீசி தேடும் தனிப்படை. அதிர்ந்து கிடக்கும் ரேஸ்கோர்ஸ். கோவை மாநகரில் முக்கிய பகுதியாக ரேஸ்கோர்ஸ் இருக்கிறது. இப்பகுதியில் கோவை மாவட்ட ஆட்சியர் இல்லம், காவல்துறை மேற்கு மண்டல ஐஜி அலுவலகம், மாநகர காவல் ஆணையர் இல்லம், வருமான வரித்துறை அலுவலகம், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இப்படி மாவட்ட உயர் அதிகாரிகள் இருக்கும் உச்சக்கட்ட பாதுகாப்பு கொண்ட பகுதியாக விளங்கும் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் காலை மாலை என இரு நேரங்களிலும் பொதுமக்கள் பலர் வாக்கிங் சென்று வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 11ஆம் தேதி ரேஸ்கோர்ஸ் நடைபாதையில் வாக்கிங் சென்ற பொதுமக்கள் அதிர்ந்து போயுள்ளனர். ரேஸ்கோர்ஸ் பகுதியின் மாநகராட்சிக்கு சொந்தமான நடைபாதையில் சிறுவர்களுக்கான பூங்கா உள்ளது. அந்த வளாகத்தில் பெரிய அளவில் வளர்ந்த சந்தன மரம் திடீரென வெட்டப்பட்டு இருந்துள்ளது. இதை பார்த்த வாக்கிங் சென்ற பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரேஸ்கோர்ஸ் போலீசார் இரவோடு இரவாக சந்தன மரத்தை வெட்டி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையாக போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாநகரின் முக்கிய பகுதியான ரேஸ்கோர்ஸில் சந்தன மரம் வெட்டப்பட்டு இருப்பதால் விரைந்து மர்ம நபர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சந்தன மரம் கடத்தல் குறித்து பேசிய ரேஸ்கோர்ஸ் நடைபாதையில் வாக்கிங் செல்லும் பொதுமக்கள் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் இல்லம், வருமான வரி அலுவலகம் என கோவை மாவட்டத்தின் முக்கிய அரசு அலுவலகங்கள் இருப்பதால் எப்போதுமே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுவர். ஆனால் இதற்கு மத்தியிலும் சந்தன மரம் கடத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. இதே பகுதியில் ஆங்காங்கே சந்தன மரம் உள்ளன. ஆனால் நன்றாக வளர்ந்த சந்தன மரத்தை காத்திருந்து மர்ம நபர்கள் வெட்டி சென்றுள்ளனர். இங்கு சமீபத்தில் கூட இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தின் முக்கிய பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினர். இதனிடையே சந்தன மரம் கடத்தல் குறித்து பேசிய ரேஸ்கோர்ஸ் போலீசார் வெட்டி சென்ற சந்தன மரம் பெரிய அளவில் வளர்ந்துள்ளது. அரசு அலுவலகம் அமைந்த பகுதியிலேயே கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தேடி வருகிறோம், விரைந்து கைது செய்வோம் என்று கூறினர். கடந்த ஆண்டு கோவை தனிப்படை போலீசார் சந்தன மர கடத்தல் கும்பல் ஒன்றை விரட்டி சென்று கைது செய்தது. அதுபோன்ற கும்பல் மீண்டும் கைவரிசை காட்டியுள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மறுபுறம் சந்தன மரங்களை வெட்டி அண்டை மாநிலங்களுக்கு கடத்தும் கும்பலா என்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு அருகே சந்தன மரம் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.